ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரசோதியாது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில குரு பார்வை இல்லாத ராகுனுடைய ஒரு காலகட்டம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்தில் அந்த ராகுவார் ராஜ வாழ்க்கை, ராஜ பதவி, ராஜ அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையோடு சொத்து யோகமும் கிடைக்கப் போகுது. இன்றைய இதில் இதை பற்றி தான் பார்க்க வரோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி குடைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஒன்று அப்படி தவறாமல் நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய். அந்த செவ்வாய் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சம் என அடுத்தடுத்த கிரகங்களுடைய தொடர்பாலும் மிக நல்ல ஒரு நிலைப்பாடுலாம் பயிற்சி அடைஞ்சு போய்கிட்டே இருப்பாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செயல் வீர கிரகம். அப்போ விருச்சிக ராசியில பிறந்த எல்லாருக்குமே வேகமும் இருக்கும், கோபமும் இருக்கும், எடுத்த ஒரு காரியத்தை முடிக்கிற அளவுக்கு வைராக்கியம் இருக்கும். அதுவும் குறிப்பிட்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பிளான், நல்ல ஒரு திட்டமிடுதல் உங்களிடம் இருக்கும். கல்வியா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், நல்லா படிச்சு கை தேர்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நட்பு பாசம் கண்டிப்பா உங்களிடம் பொருந்தும். இப்படிப்பட்ட உங்களுக்கு 4ஆம் வீடான கும்பராசியில ராகுவன் தன்னுடைய சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் பயணிச்சுட்டு இருக்காரு. இதனால் வரையில் அந்த ராகுக்கு குரு பார்வை கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா குரு மிதுனத்தில் இருக்க வர 9ஆம் வரை ராகு பார்த்தாரு. ஓகேங்களா? ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குருவன் அப்படியே பேரிச்சடைஞ்சு கடகராசிக்கு போயிட்டாரு. இப்போ குரு பார்வை இல்லாத ராகு. அப்போ குரு பார்வை இல்லாத ராகு என்ன செய்யும் அப்படின்னா, திடீர் மாற்றத்தை, விபரீத மாற்றங்களை செய்யும். அதை எதுலங்க பண்ணும் அப்படின்னா, எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அதை பார்க்கணும். அப்போ 4ஆம் வீட்டில் ராகு பகவான் வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ குருடைய ஆட்டமே இனிமேல் ஆரம்பிக்கப்படும். அப்போ விருச்சிக ராசி, அதுவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க ரொம்ப நாளா ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. நம்ம வீடு கட்டணும், வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு, இல்லையா? அந்த பிளானை டக்குன்னு சக்சஸ் ஆக வைப்பாரு இந்த ராகுவான். அதை நடைமுறைப்படுத்த வைப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதே போல சொத்து பிரச்சனை எப்படா நமக்கு பிரித்து கொடுப்பாங்க, எப்படா நமக்கு அந்த செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த செட்டில்மெண்ட் இப்போ இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராகுவாள் டக்குன்னு சும்மா இருந்த அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். அந்த பிரச்சனையினால தீர்வு கிடைக்கும். அதே போலதாங்க, விற்க முடியாத ஒரு நிலம், விற்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு பயன்படாத ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி உங்களுடைய பேர்ல தான் இருக்கும். ஆனா மற்றவங்க சும்மா அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்க கூட பிறந்தவங்க, உங்க நண்பர்கள் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய சொத்துக்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லையா? ஸோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ லாபமா உங்களுக்கு மாறும். எப்படி மாறும்? அதை விற்று அந்த காசு மூலமாக வேறு ஒரு இடத்துல சொத்து நீங்க வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அப்போ ஒரு நிலத்தை விற்று இன்னொரு நிலமோ, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அப்போ சொத்து விருத்தி யோகம் கண்டிப்பா இருக்கு இந்த ராகு பகவானால். அதிரடிய மாற்றங்களை செய்வார். ஸோ கேட்ட நட்சத்திரக்காரனுக்கு நீங்க இந்த சொத்து, நிலம், சொந்த வீடு சம்பந்தமான விஷயத்துல போட்ட பிளானு, நீங்க எதிர்பார்த்தது, நீங்க நினைச்சது கண்டிப்பா ராகுவால் நடக்கும். அதே போல படிப்பு விஷயத்துல எதிர்பார்த்த மாதிரி ஒரு கோர்ஸ், ஒரு வாய்ப்பு, ஒரு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். நீட் தேர்வுல சக்சஸ் ஆகிறது, அல்லது மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துல காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, வெளிநாடு யோகத்துல வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது கேட்டதுக்காக கிடைக்கும். அதுக்குண்டான உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு நீங்க விழுந்து விழுந்து படிச்சிருந்திருப்பீங்க. அப்ப நீங்க எடுத்த முயற்சிக்கு, நீங்க எழுதின தேர்வுகளுக்கு சாதகமாக ஒரு பதில் கிடைச்சி அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வெகு தொலைவில் சென்று படிக்கக்கூடிய யோகம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு திடீர் பிரயாணம், திடீர்னு பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். பழைய ஒப்பந்தம், பழைய கான்ட்ராக்ட் யார்கிட்ட இருக்கும் இல்லையா, அதுல இதனால் வரைக்கும் பெரிய அளவு லாபத்தை கொடுக்காது. இனிமேல் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தம், புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒரு நிறுவனம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பிசினஸ் ரீதியான புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே இருக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு
சனி பவனுடைய வீடு. சனி எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் வீட்டில் இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு. அவர் ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் வேற அடைவார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு தான் அங்கே முழுமையா ஆட்டத்தை ஆட முடியும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல குறிப்பிட்டு உடல் சார்ந்த நோய் பிரச்சனை, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் அதை எடுப்பீங்க. ஸோ அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இன்னொரு பக்கம் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய உங்களுடைய முதலாளிகள் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. வேலை மற்றும் தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல உதவி செய்வதற்கு புதிய நபர்கள் கிடைப்பார்கள், சொல்லித்தரதுக்கு புதுசாக நபர்கள் கிடைப்பாங்க. அப்படி கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு திடீர்னு நீங்கள் சொந்த தொழில் தொடங்குறதுக்கோ நல்ல ஒரு பொசிஷன் அமர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த ஒரு நிறுவனத்தில் அல்லது எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய அதிகாரம், அந்தஸ்து, பதவி யோகம் கிடைக்க போது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் தான் மிக முக்கியமான பொறுப்புகளை தூக்கி சுமப்பீங்க. அந்த நிறுவனத்தை தலைமையேற்று நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு கீழே 4 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகி புதிய ஒரு தொழிலில் நீங்கள் தனித்துவமாக இயங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அது பெரிய சண்டை பிரிவோ ஏற்பட்டு நடக்காது, அது இயல்பாக நடக்கும். அப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்க முதலாளியாகக்கூடிய தன்மை உண்டு. சரிங்க. இதற்கு அடுத்தபடியாக அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகள், போட்டிகள் இருக்குன்னா அந்த போட்டிகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இந்த ஒன்றுல எதிர்பார்த்த அரசியல் செல்வாக்கு, அரசியல் பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஒரு தொழிலை நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்க அசிஸ்டன்ட் மாதிரி, அதுல நீங்களே அந்த தொழிலை இறங்கி நின்று செய்வீங்க. ஓகேங்களா? உங்களை நம்பி பொறுப்புகள் வந்து சேரும். சினிமா, செய்தி ஊடகங்கள்ல, சினிமா ஃபீல்டில் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் செய்யும் இந்த ராகு பகவான். திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள் இப்போ விரிவாக்கம் அடையும். அதன் மூலமாக பெரிய அளவில் லாபங்கள் கிடைப்பிருக்கும். வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு கடை ரெண்டுக்கு விடுறது, ஒரு வீடு வாடகைக்கு கொடுப்பது அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். அதுக்கு காரணம் நீங்க உங்க கைக்கு வரக்கூடிய அந்த சொத்துக்கள் மூலமா தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு சற்றே பகை கிரகம். அப்போ விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல் ஒத்துழைப்பு கொடுக்காமல் போச்சு. ஆனா இனிமே அப்படி இருக்காது. நீங்கள் சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா குரு பார்வை உங்கள் மீது விழுகிறது. கடகராசியில் உச்சமதிப்பு குரு பார்வை உங்க மீது விழுது. அப்போ பொறுமை, நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சு உங்க வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் நீங்க எடுப்பீங்க. இதுவரை கைகூடாத திருமண வாழ்க்கை கைகூடும். அதுவும் யார் மூலமா? தாயினுடைய உதவியின் மூலமா, சப்போர்ட் மூலமா. கண்டிங்களா? உங்களுடைய தாய் வழி உறவு மூலமா கல்வியோ கல்யாணமோ உங்களுக்கு நடைபெறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதுவும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ராகு பகவான் வேறு எந்த கிரகத்தினுடைய தொடர்போ பார்வை இல்லாமல் இருக்கிறாரு. ஆனா டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி நடைபெறும். அப்போ ராகுன் பயிற்சி அடைஞ்சிருவாரு. அப்போ அந்த டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே குரு பகவானுடைய அதிசார வக்ரம் இருக்கு. அந்த குருவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைஞ்சு கேதுவோடு இணைவாரு. அந்த குரு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ராகுவை பார்ப்பாரு 7ஆம் வருக. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? அக்டோபர் மாதத்துக்கு பிறகு மிக முக்கியமான முறையில் ராகு ஆரம்பிச்ச ஒரு காரியம், தொடங்கி வச்ச காரியம், ஒரு வீடு கட்டுறது, சொந்த வீடு வாங்குறது, ஒரு காதலில் விழுறது, ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறது, இப்படிப்பட்ட விஷயத்த சுபமானதாக, சுபகாரியமாக, ஒரு வெற்றியாக, சந்தோஷமாக மாற்றி கொடுப்பார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தாராளமா சொத்து விஷயத்திலும் சரி, திருமண வாழ்க்கை விஷயத்திலும் சரி, படிப்பு விஷயத்திலும் சரி, தைரியமா கால ஊனி இறங்கலாம், முயற்சி பண்ணலாம். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் அக்டோபருக்கு பிறகு அந்த காரியம் நல்ல விதமான முறையில சுமூகமாக முடியும். சரிங்களா? அப்போ முயற்சி உங்க கையில தான் இருக்கு. மிகப்பெரிய அதிகார, அந்தஸ்து, பதவி யோகங்கள் உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி உங்க கையில. ஏன்னா இந்த கிரகங்கள் காலத்தையும் சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும். முயற்சியும் உழைப்பையும் போட்டா மட்டும்தான் அது பலனாக மாறும், வரமாக மாறும். அந்த முயற்சி உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கு. தவறாம பண்ணீங்க. இந்த ஒரு நேரத்தில் அந்த டிசம்பர் மாதத்திற்குள் இந்த சொத்து, கல்வி மற்றும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்திற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் நீங்களால் முடிஞ்ச உழவாரப்பணி அந்த கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றது, உடல் உழைப்பு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவறாம பண்ணுங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இதுல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகி திருவடி சரணம்.